நீ லெஃப்ட்ல போனாலும் சக்சஸ், நீ ரைட்ல போனாலும் சக்சஸ், நீ ஃப்ரண்ட்ல போனாலும் சக்சஸ், நீ பேக்ல போனாலும் சக்சஸ். ஐயாப்பா வாஸ்தெல்லாம் நமக்கு ஜோஸ்தியா. ஐயா வடக்கு பக்கம் பார்த்து நீ எந்த பக்கம் பார்த்தாலும் உனக்கு வெற்றி, நீ எதை பார்த்தாலும் வெற்றி. அவன் செய்கிறது எல்லாம் வாய்ப்பு. கடவுள ஒரு மனுஷன் பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் வந்து வேற எதுவுமே அவனுக்கு தோல்வியே கிடையாது சார். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கம் பரவுவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து, எனக்கு பிடிச்ச வசனம் பைபிள்ல, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை ஒரு நாளும் கை கட்டுவேன். ஆமென். சொன்னதை செய்யும் அளவும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல, நான் உனக்கு சொன்னதை இங்க பாருங்க, என்ன பாருங்க, உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்தவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை அழகா அவனை பார்த்து சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, ரொம்ப தெளிவா வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். சில நேரம் கடவுள் இருக்கிறது உங்களுக்கு தெரியல பாருங்க. சொல்லுங்க, உங்க பக்கத்து சீட்டை மெதுவா உங்க சீட்டை தட்டி, கை ஹேண்ட் ரெஸ்ட்டை தட்டி, மெய்யாகவே கர்த்தர் இங்க வாசமா தான் இருக்கிறாரு, நான் தான் தெரியாம இருந்திருக்கிறேன். சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டி. ஹல்லேலூயா. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, தேவனுடைய வீடு இல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். எது இது சொல்லுங்க, இது வானத்தின், திரும்ப இது ஆசீர்வாதத்தின் வாசலை விட்டுட்டு வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? வானத்தோட வாசல் எங்க இருந்திருக்கு? பூமியில தான் இருந்திருக்கு. நீ பூமியவே வேணாம்ட்டு கோட்டச்சொரு வரியா ஏறி குதிக்க போற? வாசலுக்கு வா. கேப்சர் த எர்த். கை தட்டு. then only you can enter into heaven. ஆமா, வாட்ச்மேனை முத காலி பண்ணாதான் நீ வீட்டுக்குள்ள போக முடியும். வாட்ச்மேன் பிசாசா இருந்தான் இவ்வளவு நாள், இயேசு சிலுவையில முடிச்சிட்டார். இப்ப வானத்தின் இது எல்லாம் நடந்துருச்சு. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் நடந்துருமா நடக்காதா? சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? How the word became flesh. பேசுறேன். அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை நல்லா பெருக பண்ணுவேண்டா. நான் சொல்றேன், ஆண்டவரே நான் வெறும் கோலும் கையுமா தான் வந்திருக்கிறேன். பின்னாடி சொல்றான், அவன் வெறும் கையில ஒரு குச்சியோட வந்தேன். என்னடா பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா நான் எல்லா திருகல்தனம் பண்ணேயா. சொல்லுங்க, என்னடா பண்ணேன்னு கேட்கிறாரு. உடனே நான் சொல்றேன், ஐயா சொல்லுங்க, சரி எல்லா திருகளும் பண்ணிட்டியா? பண்ணிட்டேயா. யார் யாரெல்லாம் திருகள் பண்ண? ஐயா எங்க அப்பாவை ஏமாத்துனீங்க. வேற யாரும் ஏமாத்துறோம்? ஐயா எங்க அண்ணனை ஏமாத்துனீங்க. அப்புறம் ஐயா என்ன ஐயா ஐயா ஒழுங்கா ஐயாட்ட ஒழுங்கா பேசு. ஐயா எல்லாரும் ஏமாத்திலையா? அப்பனை எப்படி ஏமாத்தினேன்? ஐயா பாருங்கயா, ஒரு மேல ஆட்டுத்தோளம் போத்திட்டு போய் நின்றுட்டேங்கயா. அவர் கேட்டாருங்க, நீ ஏசோதானாங்கிறியா? சரி நான் ஆமான்ட்டேங்கயா. உங்க அண்ணனை எப்படி ஏமாத்துறேன்? ஐயா அவன் வச்சிருந்த பத்திரத்தை சுட்டுட்டேங்கயா. கொஞ்ச நேரத்துல கபிரியல மிரண்டாய், நீ சைட்ல வச்சிரு, செல்போன் இல்போன் சுட்டுறாதரா. டக்குன்னு பக்கத்துல பாக்குற, வீட்டு தேர்மாட்டு. ஐயா கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் தூதர்கள் பின்னாடி தள்ளி. ஐயா எல்லாரும் ஏமாத்திட்டேயா. சரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டல, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிற? கையை தட்டு. ஐயா நடுத்தருல பரதேசியா சுத்திட்டு இருக்கீங்க, கையில ஒரே ஒரு குச்சி இருக்கியா, அப்படியே போய் குறி சொல்லு போ. ஐயா நான் செஞ்சதுதான் தப்பு தாங்கயா. அப்ப ஒரு எத்தனை பார்த்து இவ்வளவு பிராமிஸ் கொடுக்குறாரு. இந்த ஆளு என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறேன்னே தெரியல. அவனெல்லாம் கூப்பிட்டு 2 அரை 5 420 உள்ள வைக்கணும் அவனை. அப்ப
எல்லாத்தையும் கொடுத்துட்டு, என்ன ஆண்டவரே வேணும் இவனுக்கு போய் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து இவ்வளவு ஆசீர்வாதம் வந்து இவனை இன்னும் மோசமாக்கணும் போது, அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு, அதை வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுறதுக்கு அவனுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேணுமோ அந்த ஸ்டாண்டர்டையும் நானே அவனுக்கு கொடுத்து அவனை அதுக்கு பாத்திரவான நான் மாற்றுவேன். சரி, இது எல்லாம் இந்த வார்த்தை வந்த உடனே அடுத்து அவன் வந்து என்ன செய்யறான், பேச ஆரம்பிக்கிறான். அவன் இந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சுட்டு, அப்பொழுது யாக்கோபு 20 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து 19 வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். எல்லாம் சொல்லுங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தான். முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி லூஸ், அதுக்கு பேரு. எல்லாம் சொல்லுங்க, லூஸ். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, இந்த வாழ்க்கையில கர்த்தரை நம்பாம நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து உன்னை மறைச்சு பாதியை காமிச்சு இதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னா முதல்ல அவன்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ கரண்ட் டேட் வரைக்கும் ஒரு சேஞ்சே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்ல ஒரு சேஞ்சஸே இல்லாம மாம்சத்தை நம்பியே நீங்க செயல்படும் போது உங்களுக்கு பேர் லூசு. ஆனா என்னைக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை நம்பி கை தட்டுங்க, ஆசீர்வாதத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் பாருங்க. திறமைகள் அல்ல, திறமையை நம்பினா நம்ம லூசு, வார்த்தையை நம்பினா அது பெத்தேல். ஆமென் ஆமென். அது அப்பத்தின் வீடு. ஸோ ஆசீர்வாதத்தின் வீடு, தேவனுடைய வெளிச்சம், வானத்தின் வாசல். அப்ப இவன் சொல்றான் வந்து, அப்பொழுது யாக்கோபு, how the word becomes flesh. தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரப்போகிற எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். கையை தட்டுங்க ஒருவருக்கு. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அணிவகுக்க ஆரம்பித்தது. இவன் எடுக்கிற ஆடு நிறைய குட்டி போடுது. லாபான் எடுக்கிற ஆடு குட்டி குறையுது. லாபான் மிகப்பெரிய தந்திரவாதி. 5 யாக்கோபு இஸ் ஈக்குவல் டு 1 லாபான். ஏன்னா இவனுக்கு தாய் மாமே. இவன் வந்து லாபான் திண்ணையை பிடிச்சு நடக்கும்போது யாக்கோபு அவன் அண்ணாக்கரை பிடிச்சு நடந்தான். லாபான் பெரிய டூபான். இந்த யாக்கோபு தூக்கி கசக்கி வாயில வெத்தலை போற மாதிரி போட்டு புளிச்சு துப்பிட்டு போயிடுவான். அப்படி மோசமான ஆள். ஆனா அம்புட்டு அயோக்கியத்தனம் பண்றான். ஆனா இவன் தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் சொல்றான், இன்டர்வலுக்கு முன்னாடி நானும் பெரிய மோசமானவன் தான்டா. யாரு சொல்லுடா யாக்கோபு. இது சாதாரண நாள் அடிச்ச அடியே கிடையாது. யாரு சொல்லுன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி நான் யாருன்னா தொடங்குறேன். அதெல்லாம் வேண்டாம்டாப்பா, வந்திருக்கிறோம். நீ என்கிட்டயே வந்து இந்த டுபாக்கு வேலையெல்லாம் காமிச்சு அப்ப என்ன பண்றேன்னு அவன் திரும்பி இருக்கிறா. லாபான் தூண்டுறான். அவனை லாபான்னு தூண்டுறான். நீ மாறு, நான் மாற மாட்டேன், அது வேணாண்டா விட்டுட்டு வந்திருக்கான். அப்ப இந்த லாபான் அவ்வளவு பண்ணியும் யாக்கோபு பணக்காரன் ஆயிட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷம் தேவனோட வாக்கு பண்ணிட்டாருன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க, எதிரே இருக்கிறவங்க, மற்றவர்கள், இந்த உலகம் உன்னை வளர விடாம தடுக்கிற எது செஞ்சாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவார். அப்ப தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு தசமபாகம் தரேன்னா அடுத்த அதிகாரத்துல அப்படியே அந்த வார்த்தை மாம்சமாயிட்டே வந்துச்சு. பெருகிறான், அநியாயத்துக்கு பெருகிறான். எது எடுத்தாலும் 2 ஒன்னு எடுத்தா 1 ஃப்ரீ அவனுக்கு. அப்படி ஒரு மாமா நம்ம கிடைக்காம போயிட்டாங்க. அக்காரத்தை தங்கச்சி ஃப்ரீ, இதை எடுத்தா இதை ஃப்ரீ. அந்த கோடாலியை தேடி போடுவேன் கதை தான். கோடாலி விழுந்துருச்சு. உடனே ஒரு தூதன் வந்து அவன் அழுதுகிட்டு தங்க கோடாலி, இதுதான் கோடாலி கட்டணும். ஐயா இது இல்லையான்டானா.
அப்புறம் வெள்ளி கோடாரியை கொடுத்தோம், ஐயா அது இல்லைன்றானா. அடுத்து வெண்கல கோடாரியை காமிச்சானா, அது இல்லையா இது இல்லையான்ட்டான். அப்போ என்னதாண்டா, இரும்பு கோடையை தான், இதுதான் ஏதுன்னு. எவ்வளவு நல்லவனா இருக்க நீ, இந்த 4 கோடாரியும் வச்சுக்கான்னு கொடுத்துட்டாரான். யாக்கோவுக்கு எதை தொட்டாலும் பெருக்கும். சரியா மேனிஃபெஸ்டேஷன். இங்க பாருங்க, ஆபிரகாம் ஈசா கூட யாக்கோபுட்ட தான் 12 புள்ள பிறந்து ஆபிரகாம் ஸ்டேட்மெண்டா வந்தது, கன்ஃபர்மே வந்து நிலைப்பாடா இருந்தது. ஈசாக்கிட்ட உறுதிப்பாடாச்சு, யாக்கோபுட்ட தான் வெளிப்பாடாச்சு, மேனிஃபெஸ்ட் ஆச்சு. 12 புள்ள பிறந்துச்சு. அப்படியே 12 ஒரு பெரிய கிங்டம் ஸ்டார்ட் ஆச்சு. 12 மீன்ஸ் கிங்டம், பிப்ளிக்கல் நியூமரிக்கல் வேல்யூ. ஒரு கிங்டமே ஸ்டார்ட் ஆச்சு. அது யாக்கோபு ரொம்ப முக்கியமான ஆளு. எப்படி அது ஃப்ளஷ் ஆச்சு? அப்ப ஏன் கேள்வி, வாக்கு தத்துவம் இவனுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சா, இல்ல இடையில வந்து இவன் சொன்னானே நான் தசமாவம் தரேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னானே, அது அவனுக்கு கொண்டு வந்துச்சா அப்படின்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், வாக்கு தத்துவம் தான் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு, தசம பாகம் அல்ல. ஆனா வாக்கு தத்துவம், அந்த வார்த்தை மாம்சமாகிறதுக்கு இடையில ஆபிரகாம்கிட்ட ஒரு ஒபீடியன்ஸை உருவாக்க வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. அது என்னன்னா வந்து இது வரைக்கும் ஐயா நான் எடுத்தேன் முத ஐயா நான் கொடுத்தேயா அப்படின்னு கை தட்டு வர்றவருக்கு ஆமே. ஆபிரகாம்கிட்ட அந்த ஒரு சேஞ்ச கர்த்தர் எதிர்பார்த்தாரு. அவன் ஆண்டவரே நான் அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுதுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை மாம்சமா மாறுது. உன் வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் உனக்குள்ள இன்ஸ்பிரேஷனை கூட்டும், உனக்குள்ள அதுவே செய்ய வைக்கும். அதை செய்யணும், கொடுக்கணும். திடீர்னு உங்களுக்கு கொடுக்கணும் தோணுச்சு. என்ன அர்த்தம், எப்பெல்லாம் உங்களுக்குள்ள கொடுக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் நீங்க பணக்காரனாக போறீங்கன்னு அர்த்தம். அது வராது, சாதாரணமா வராது. அப்படி வருதுன்னா உங்கள்ட்ட இருந்து வரல, அவர் உங்களை பணக்காரன் ஆக்க முடிவெடுத்து உங்களுக்குள்ள அதை தூண்டுறாரு. சொன்னரை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி, சொன்னரை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி, வானத்தின் பாரம் The word, it became flesh. In your life the word is going to become flesh. அப்ப இடையில ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுது, ஒரு டிசையர் தேவைப்படுது. அது அந்த வார்த்தை உனக்குள்ள கொடுக்குது. அவர் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பங்களையும் இந்த வருஷம் எனக்கு 2 விஷயம். ஒன்று, நிறைய ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. நிறைய ஜெபம் பண்ணணும்னு ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் விருப்பத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்போ ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும்போது, உன் நாக்கு தாண்டா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது, நீ வாயை திறந்து பேச நிறைய சிருஷ்டிக்க போறேன். இதுவரை இல்லாத அளவு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜ்யங்கள் எழும்ப போகிறது. அப்ப அந்த டிசையர் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, வாக்கு தத்தம் வேலை செய்யுது. இவனுக்கு கொடுக்கணும் டிசையர் வந்துச்சு, வாக்கு தத்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் ஐயா எடுத்தீங்க நம்ம முத கொடுத்தீங்கயான்னா கர்த்தர் சொன்னார், வேலை பார்த்துருச்சுல. என் நம்பிக்கையவர்களே, அப்ப வாக்கு தத்துவம் உங்களுக்கு உள்ள வேலை பார்க்க ஆரம்பிக்குதுன்னா முதல் விஷயம், சில காரியங்களை உங்க மனசுக்குள்ள கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுவார். அதை இக்னோர் பண்ணாதீங்க, அதை அப்படியே டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ண the word, the promise of God it started manifested in your life. It start being manifested. என் அன்புக்குரியவர், உங்க வாழ்க்கையில் அது வந்து ஃப்ளஷா மாற ஆரம்பிக்கும். ஜனங்கள் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் எல்லாரும் கொடுக்கப்படுது. சிலருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் வரும்போது சிலர் மட்டும் செய்வண்டா அப்படின்னு தொடங்குறான். அப்படித்தான் வாக்குத்தத்தம் ஃப்ளஷா மாறும். ஆவியானவர் சொல்றாரு, இது வந்து பினான்சியல்ல இவனை கொடுக்க சொல்றாரு. அப்புறம் இந்த வருஷம் எதெல்லாம் உனக்குள்ள டிசைரா தொடங்குற அதெல்லாம் தொடங்கு. பைபிளை வந்து ஃபுல்லா வாசிக்க நான் விரும்புறேன் சார், தொடங்கு. பைபிள் ஆங்கில பைபிளை வாசிக்க விரும்புறேன், தொடங்கு. அதை செய்ய கர்த்தர் விரும்புறார், தொடங்கு. ஏனென்றால் வாக்கு தத்துவம் இப்போ வாழ்க்கையில் அந்த ரூட்ல வெளியே வர போகுது. வாக்கு தத்துவம் உங்க டிசைர் மூலமா தான் வந்து ஃப்ளஷா மாறுது. இந்த வருஷம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல்லுங்க, நான் பிடிச்சிட்டேன். எதை பிடிச்சிட்டேன்?
சீக்கிரட்டை பிடிச்சிட்டேன். என்ன சீக்கிரட்டு? வார்த்தை எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுற சீக்கிரட்டை பிடிச்சிட்டேன். ஏன்னா இடையில ஒரு இன்ஸ்பிரேஷனை தேவன் கொடுக்கும்போது கீழ்ப்படி. எனக்கு என்ன உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன்னா இது 2 எடுத்துக்காட்டு தான். ஆபிரகாம் வந்து குழந்தை பிறந்ததும் வந்து யாக்கோபுக்கு ஐஸ்வர்யம் பிறந்ததும் ரெண்டுமே நேரா வாக்குத்தத்தம் தொப்புன்னு விழல. அவனுக்குள்ள இன்ஸ்பிரேஷனை கொடுத்தாரு. அவங்க அந்த இன்ஸ்பிரேஷனை மூவ் பண்ணும்போது செயல்பட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த வாரம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் பார்ப்பீங்க நீங்க. அதனால வந்தவன நான் வாசித்தேன், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பசுமையும் ஆலயமும் இணைக்கப்பட்டவைகள். எல்லாம் சொல்லுங்க, ஆலயம் பசுமை. யாரெல்லாம் ஆலய ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில பசுமை அதிகமா வெளிவர ஆரம்பிக்கும். பைபிள் புதிய ஏற்பாடு சொல்லுது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏன்னா தேவனுடைய அனந்த ஞானம் எங்க வெளிப்படுதான்? சபையில தான் வெளிப்படுதான். இந்த சபையிலிருந்து வெளிப்படுற இந்த ஞானம் வந்து தேவ தூதர்களுக்கும் தெரியாதான். அவர் கூட மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட இருக்கிறான்ல, அவனுக்கே தெரியாத ஞானத்தை எல்லாம் தேவன் சபையில இருந்து வெளிப்படுத்துறான். ஆமென் ஆமென். சபையானது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் அது ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சாங்க, ஆண்டவர் எல்லா வாரமும் உங்களுடைய பலத்தில் நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் வர விரும்புகிறேன்னு சொன்னாலே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். வாசிப்போம் சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க, 3 முக்கியமான வார்த்தைகளை அடிக்கோடிடுக. வாசிங்க. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். 3 முக்கியமான தொடர்புடைய வார்த்தைகளை கோடிடுக. சொல்லுங்க. ஆலயம், சூப்பர். அடுத்து பசுமை 2. அடுத்து கிருபை 3. கை தட்டுங்க. ஆமென். ஆலயம், பசுமை, கிருபை. லெஃப்ட்ல தட்டுங்க ஆலயம், ரைட்ல தட்டுங்க பசுமை, கிருபை. சொன்னரை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி. பாருங்க, எபிரேயர் வாசிப்போம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். பாத்தீங்களா? சபை கூடுதலை ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. அப்ப நல்லா நீங்க கவனிங்களேன். சபைக்கு வர்றத புதிய ஏற்பாடு இன்சிஸ்ட் பண்ணுது. இல்ல சார், நீங்க வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் த வேர்ல்டு, நீ இங்க உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படின்றதுலாம் பல விஷயங்கள் உண்மைதான். நான் என்ன சொல்றேன், மீதி 7 நாள் இருக்குல்ல, 6 நாள், ஏன் 7வது நாள்ல கை வைக்கிறீங்க? 6 நாள்ல பண்ணுங்க அந்த வேலையை. 6 நாள் போதாதான்? இந்த 7வது நாள் இப்போ வராமல் தான் ஒன்றும் செய்யணுமா? நீங்க 6 நாள்ல போய் செய்யுங்க. உலகத்தை மாத்துங்க, எல்லாம் செய்யுங்க. ஒரு நாள் நீங்க கேளுங்க, சார் சார்ஜே போடாமல் செல்போன் எப்படி சார் வேலை பார்க்கும்? 6 நாள் போன வேலைக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாள் வந்து சார்ஜ் போடுங்க. ஏன்னா இங்க தேவனுடைய அளவற்ற ஞானம் இங்க வெளிப்படுது. இவன் நான் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஈவன் யாத்திராகம் 12:14 கூட சொல்லுது, 1ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடலும் இருக்க வேண்டும். அப்பவே முதல் நாளை டெடிகேட் பண்ணிட்டாங்க. கை தட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை யாத்திராகம் 15:12-16. பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படும். அன்னைக்கு போட்டுக்கிட்டு வந்து நான் வந்து கோழியை பிடிக்க போறேன், வந்து என்னது கோட்டை ஏறி கொடியை நாட்ட போறேன், அதான் வரும் சார், எல்லாம் தானா வந்துடும். அன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு புது ரெவலேஷன் உங்களுக்கு வரும், புது பிசினஸ் வரும், புது ஐடியா வரும். அது 100 நாளைக்கு நீ வேலை பார்க்கறதுக்கு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரே நாள் அந்த மேட்ரு முடிஞ்சு விட்டு போயிடும், ஈஸியா முடிச்சுட்டு போயிரு. ஒரு பெரிய ஒரு தளபதி, கிரேக்க நாட்டு தளபதி ஒரு தவறு செய்து விட்டான் என்று அவனை அரசவையில் கொண்டு நிப்பாட்டினாயலாம். அவனை கொன்றுங்கன்னு சொன்னப்ப, சரி இவன் ரொம்ப உத்தமமா இருந்திருக்கிறான், அவனை டக்குன்னு அவளை ஈஸியா கொன்ற முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு ஆனா ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு போர் குதிரைகள் வைத்திருக்கிற லாயம் வந்து ஒரு 1000 குதிரை 2000 குதிரை 10,000 குதிரை கிட்ட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த குதிரைகள் கழிவு அது இது ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த தளபதியை கொண்டு போய் நீ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான்ட்டாயலாம். ஒரு 5 குதிரை 10 குதிரை கிடையாது, அது இருக்குது 5000 குதிரை.
குதிரையை ஃபுல்லாக எடுத்து கட்டிட்டாங்களாம் தனியாக. உட்காந்து என்ன செய்யறதுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றுமே செய்யலை. எல்லாம் சொன்ன போய் வேலையை பாரு, டக்கு டக்குன்னு பார்த்தா தான் ராஜா சொன்ன டேட்டுக்குள்ள முடிக்க முடியும். நீ உட்காந்து நல்லா யோசித்தவன். அவசரப்படக்கூடாது, ஒரு நாள் யோசிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும், அப்போ தான் புது ஐடியா கிடைக்கும். உட்காந்து ஒன்று டக்குன்னு அடுத்த நாள் என்ன பண்ணானா, அவன் அருகே ஓடிக்கொண்டு ஒரு ஆறு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதுலேருந்து ஒரு சேனல் போயிட்டுச்சான். அந்த சேனலை அப்படியே திருப்பி விட்டாலாம் பாருங்க. திருப்பி விட்டோன்னே ஒரே அடியில் அம்புட்டுமே அள்ளிட்டு போய் இடம் க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஈவினிங் வந்து சொல்லிட்டானா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு. வந்து பார்த்துட்டு ராஜா இது குறைஞ்சது 2 மாதம் ஆகும் மேடம், எப்படா க்ளீன் பண்ணேன்னு பார்த்தா ஒரு ஆறையே வேற மாதிரி கட்டி திருப்பி விட்டு திரும்ப உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டான். அந்த ஆற்று தண்ணி பாஞ்ச ஃபோர்ஸில் அந்த குதிரை லாயம் முழுவதும் அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் பெருசாக இருக்கும், அம்புட்டையும் க்ளீன் பண்ணி வச்சான். அப்படித்தான் தேவனோடு இணைகிறவர்கள் மற்றவங்க 100 நாள் செய்கிற வேலையை ஒரு செகண்ட்ல உனக்கு ஐடியா கொடுத்துருவாரு, மேட்ரை முடிச்சுட்டு போயிடுவார். அதனால தான் இந்த முதல் நாள் ஓய்வு நாள்னா ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு நிறையா வந்து என்ன செய்யும். ஆப்ரஹாம் ஹான்றது ஆப்ரஹாம் வந்து இப்போ ஜாதிகளுக்கு தலைவனானான். அந்த ஹச்சு சேர்த்தாரு. அந்த ஹச்சுனா ரெஸ்ட் தான். ஆப்ரஹாம் மாத்திரப்ப தான் அவன் வந்து ஜாதியானான். அது மாதிரி உங்களுக்குள்ள ரெஸ்ட் வந்துருச்சுன்னா உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் லைஃபு, உங்கள் ஃபேமிலி எல்லா ஆசீர்வாதங்களும் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ தேவனுடைய சபை கூடுதல் நீங்கள் விடவே கூடாது. வாக்கு தத்துவம் உங்கள் லைஃப்பில் நிறைவேறும்போது 1ஆம் தேதி வாங்கிட்டு சில அடுத்த 1ஆம் தேதி வராங்க பாருங்க. இவங்களாம் வந்து கார்டு வாங்குறதுக்கும் கேலண்டர் வாங்குறதுக்கும் மட்டும் கிடையாது. அதனால தான் வாழ்க்கை அப்படியே இருக்கு. ஆனால் எப்போ வாழ்க்கை வந்து வாக்கு தத்துவம் வாழ்க்கையாக மாறும்னா தேவன் கொடுக்குற இன்ஸ்பிரேஷனை ஃபாலோ பண்ணுங்க. சபை கூடுதல் விட்டு விடாங்க. ஒரு அழகான வசனம் பைபிள் சொல்லுது, வந்து என்ன சொல்லுது, வந்து தேவனுடைய அனந்த ஞானம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய சபை தொடங்க சொன்னப்ப என் வாழ்க்கையில இதுவரை உனக்கு வெளிப்படுத்தாத பல அனந்த ஞானத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஏன்னா என்னுடைய ஞானம் சபையின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப சபையில இருந்து தான் என் ஞானம் வெளிப்படும்னாரு. அப்ப தேவனுடைய அனந்த ஞானம் சபையில தான் வெளிப்படுது. இன்னைக்கு வாசிக்கும் போது அது வேற டைமென்ஷன்ல இருந்துச்சு. என்னன்னா வாசிங்க, இந்த உலகத்துக்கு தேவனுடைய அனந்த ஞானம் சபை மூலமா வெளிப்பட, உலகத்துக்கு மட்டும் வெளிப்படலையா. வாசிங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா வெளிப்படுகிறது. அப்ப இந்த ஹெவன்லி பீயிங், ஸ்பிரிட் பீயிங் இருக்கு பாருங்க, உன்னதங்கள் இருக்கு, அதிகாரம், இவங்களுக்கே தெரியாத பல சப்ஜெக்ட கர்த்தர் நம்ம செய்தியில தான் கைப்பற்றுங்க. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி, சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டி. கடைசி இது வானத்தின் சற்ற கையை காட்டியாமே ஆசீர்வாதத்தின் வாசல். வானத்தின் வாசல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம். வேர்ட் ஃப்ளஷ், வேர்ட் இஸ் கோயிங் டு பிகம் ஃப்ளஷ். இது கடையில் ஒரே ஒரு ஆமென் தேவைப்படுது, ஒரே ஒரு ஒபீடியன்ஸ் தேவைப்படுது. மரியாதை மாதிரி இதோ ஆண்டவர் கடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவைப்படுது. அந்த வார்த்தை ஆண்டவர் நீர் என்னை இணைத்திருக்க இந்த சபையிலே தொடர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தையை நான் கேட்பேன். இந்த இடத்துல வந்து பாருங்க, பல வசனங்கள் நிறைவேறுது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதும் பக்தி விருத்திக்கு எதுவாக இருப்பதும், இன்னுமா எங்கே 2 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் இருக்கிறார் என்பதும், இன்னுமாய் வந்து சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் வந்து போதகர்களாகவும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்பது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் வந்து இதில் நிறைவேறுது. If you want to do something, use the exist 6 days. The 7th day it is for God. வாங்க, let's worship the Lord. தேவனுடைய அனந்த ஞானம் எல்லாம் சொல்லுங்க. உன்னதங்களுக்கே நம்ம பேசுறதுனால வெளிப்படுதான். எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அதிகாரங்கள் துரைத்தனன்றது ஈவில் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான இடத்துல உங்களை என்னைய வச்சிருக்கிறாரு.
அவங்க எல்லாம் உங்கெல்லாம் பார்த்தா 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரியும் பிள்ளைங்க இப்போ தான் படிச்சுக்கிட்டு அப்படி பார்க்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவங்க எல்லாம் வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி படிக்கிற மாதிரியும் அவன் அந்த கதவு பக்கத்தில் நின்றுட்டு அந்த காஃபியை கொடுக்குற மாதிரி வந்து என்ன பேசுகிறோம் 2 நிமிஷம் கேட்டுட்டு போகலான்ற மாதிரி கபிரியல் மிகவும் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க.